அண்மை செய்தி. தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷுக்கு மாநிலங்களவை இடம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட் ஒதுக்கீடு செய்து அண்ணா அறிவாலயத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பது உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுக்காக முதல்வருடைய தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ண போறீங்க? இப்போ தேமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறது. அது எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். ராஜ்யசபா மட்டும் தான் பேசப்பட்டதா இல்லை எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். அதெல்லாம் சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் அடுத்த ரவுண்டில் சொல்கிறோம் கண்டிப்பாக. ஓகே, இரட்டை இலக்கங்களில் தொகுதி கேட்கப்பட்டதா தகவல் இருக்கு. நன்றி, தேங்க்யூ. தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்தோம்.